வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டுமேனு ஒரு 5:30 மணி வாக்கில் அப்படியே வெளியில் போகலான்ட்டு போனோம். பெரிய மாலுக்கெலாம் போகலை, சும்மா அப்படியே கடை வீதி வீதியாக நடந்து போகலாம் அப்படின்னு போனோம். நடந்து போகும்போது தான் இந்த பழக்கடையை பார்த்தோம். சரின்ட்டு கானு, கொய்யாக்காய், சப்போட்டா, ஒரு மாதுளம்பழம், 2 ஆப்பிள், அப்படி கொஞ்சம் பழ வகையெல்லாம் வாங்கினோம். அந்த ஆரஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, சரின்ட்டு அதையும் வாங்கினோம். அப்புறம் இந்த சரவணபவன் ஹோட்டலில் தான் இந்த தட்டு வடையை பார்த்தேன். பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. அம்மா அது ஒன்று வாங்கி கொடுமானே, அது பொண்ணு சொன்னிச்சு, அம்மா இதெல்லாம் வெயிட் லாஸுக்கு சாப்பிடக்கூடாதுமா அப்படின்னுச்சு. சரி நம்ம கொஞ்சம் வாங்கி கொடுமானோன்னா சரின்னு வாங்கி கொடுத்து. அந்த ஆரஞ்சு பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு, குட்டி குட்டியாக அழகாக இருந்துச்சு. சரிண்ணா அதுன்னு வாங்கியாச்சு. மொத்தத்திலே இவ்வளோ பழத்துக்குமே சேர்த்து எங்களுக்கு 200 தான் வந்துச்சு. அதுவே நம்ம பெரிய மால்லையோ டிமார்ட்லேயோ அங்கேயெல்லாம் வாங்கினோம்னா ஓவராக ரேட்டு வரும். அங்கே மெயின்டெனன்ஸ் சார்ஜு, அங்கே வேலை செய்கிறவங்க இதெல்லாம் கணக்கு கூட்டும்போது மொத்தமும் நம்ம தலையில் போட்டுருவாங்க. அதுக்கு இந்த மாதிரி ரோட்டோர கடைங்களில் நம்ம வாங்கும்போது இந்த அளவுக்கு ரேட்டு வராது. அந்த கடை வச்சுருக்கவங்களுக்கும் ஒரு லாபம் கிடைக்கும், விவசாயிங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி கடைகளில் ரோட்டோர கடைகளில் வாங்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷான பழமானு பார்த்து வாங்கிக்கலாம். எங்களுக்கு இது நல்லதாக படித்து அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அந்த மாதிரி ரோட்டோர கடைகளில் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.